போல் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் போல் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை கொதிக்க தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேணும். அந்த உண்மையை நம்முடைய இருதயத்தில் நாம் நிறுத்தி வைத்திருக்க வேண்டும். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் சுவிசேஷம் என்பதையும், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் ரட்சிப்பு என்பதையும், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து மூலம்தான் பரிசுத்தம் என்பதையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சுவிசேஷம் சுருக்கமாக சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து என்றதை நாம் தெளிவாக அறிந்து அது நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நாட்டப்பட்டு இருக்க வேண்டும். நாம் இப்பொழுது வேத வார்த்தைக்கு கடந்து செல்வோம். ரோமர் 8:27. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. இதற்கு நான் கொடுத்திருக்கிற தலையங்கம் பரிசுத்த ஆவியானவர் ஆவியின் சிந்தைக்கு ஏற்ப வேண்டுதல் செய்கிறார் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால தேவரின் நிறங்களை எல்லோரையும் மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கு அண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. பாவிகளாய் பிறந்தங்கள் மீது தவறீர் இரக்கம் கொண்டு உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக இந்த பூலகத்திற்கு அனுப்பி அவரை சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால தேவரின் நீர் எங்களை மீட்டுக்கொண்டு பரமபிதாவோடு ஐக்கியத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி எங்களுக்கும் பரமபிதாவுக்கும் இடையில் இருந்த குற்ற உணர்வை முழுதுமாக அகற்றி தேவரீர் ஒப்புரவாக்கினதற்காக உமக்கண்டைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரமும் துணிவாக அருமையான பிதாவை உம்முடைய கிருபாசனத்துக்கு வரக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக அண்டைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தையை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னன்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord. அப்போ கடைசியாக நான் உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருந்தேன். நம்முடைய சிந்தை பரிசுத்த ஆவியினால் ஏவப்படாவிட்டால் அது தேவனுடைய சித்தம் அல்ல என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்.
அது கலக ஆவியினுடைய குளறுபடியே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அது மாம்சத்தினுடைய குளறுபடியே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்போ பரிசுத்த ஆவியினால் நம்முடைய சிந்தை ஏவப்படாவிட்டால் அது தேவனுடைய சித்தம் அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் இடவிடாமல் தேவனை நாட வேண்டும். இடவிடாமல் தேவனை நாட வேண்டும். கிறிஸ்துவுக்கே அது அவசியமாக இருந்தால் அது நமக்கு எவ்வளவு அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தை அறிவது எப்படி என்பதனை நாம் அறியாதிருக்கிறோம். அநேகமான கிறிஸ்தவர்கள் தேவனுடைய சித்தத்தை நாம் எப்படி அறிவது? அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவரே நமக்கு ஜெபம் பண்ண கற்பிக்கிறார். நாம் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் என பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்க ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியினால் என்று கூறப்பட்டிருக்க பாருங்கள். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் என்று அங்கே சொல்லப்பட்டு கிடக்கு. ரோமர் 8:27 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதனுடைய பொருள் என்ன என்பதனை எபேசியர் 6:18 உறுதிப்படுத்தி இருக்கிறது. அது எப்படி என்று சொன்னால் லூக்கா 18:1-8 சொல்லி இருக்கிறபடி இடைவிடாமல் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் வரையும் நாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்போது ஒரு விஷயத்தில் தேவனுடைய சித்தம் என்ன என்று நாம் அறிய வேணுமா இருந்தால் இடைவிடாமல் தேவனிடத்தில் நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்பது ஏற்கனவே எபேசியர் 6:18 சொல்லப்பட்டிருக்கு. அதை லூக்கா 8:18 தெளிவாக சொல்லப்பட்டு கிடக்கு. ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் வரையும் நாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேணும். அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய விருப்பத்துக்கு இசைந்து அவருக்கு ஏற்ற மாதிரி நடக்க நாம் உறுதியாகவும் உணர்வுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்போ பரிசுத்தவான்கள் மற்ற பரிசுத்தவான்களுக்காக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பரிசுத்தவான்கள் மற்ற பரிசுத்தவான்களுக்காக விண்ணப்பம் செய்யும் அதே நேரம் தவறாமல் தம்முடைய விண்ணப்பங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் எபேசியர் 6:18 மூலம் தெளிவாக கூறியிருக்கிறார். அப்போ பரிசுத்தவான்களுக்காகத்தான் நாம் ஜெபம் பண்ண வேணுமென்றதல்ல, பரிசுத்தவான்களுக்கு ஜெபம் பண்ணுகிற அதே நேரம் நம்முடைய விண்ணப்பங்களை நாம் சமர்ப்பிக்க வேணும் என்று சொல்லி 6:18 எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அப்போ மற்ற பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுகிற அதே நேரம் நம்முடைய விண்ணப்பத்தையும் தேவனிடத்தில் சமர்ப்பிக்க வேணும். அப்படி விண்ணப்பத்தை சமர்ப்பித்தால் அதற்கு மறுமொழி வருந்தனையும் தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணி மறுமொழி வருந்தனையும் விடக்கூடாது என்று சொல்லி லூக்கா 18:1-8 சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்போ பரிசுத்தவான்கள் மற்ற பரிசுத்தவான்களுக்கு விண்ணப்பம் செய்யும் அதே நேரம் தவறாமல் தம்முடைய விண்ணப்பங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் என பரிசுத்த ஆவியானவர் எபேசியர் 6:18 தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அற்பமாக சில விஷயங்கள் அற்பமாக தெரியும். அற்பமாக தெரிகிற விஷயங்களுக்கே நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அதற்கும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி 1 தெசலோனிக்கேயர் 5:17-22 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்லப்பட்டிருக்கென்று சொன்னால், இடவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்போ தேவனுடைய சித்தத்தோடு நீங்கள் இடவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆவியை அவித்து போடாதிருங்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என சொல்லப்பட்டிருப்பதை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. அப்போ 1 தெசலோனிக்கேயர் 5:17-22 என்ன சொல்லப்பட்டிருக்கென்று சொன்னால், இடவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, நம்முடைய அலுவல் என்ன இந்த விஷயத்திலே என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வேத வாக்கியங்களுடைய ஆவிக்குரிய பொருளை சற்று விவரமாக பார்ப்போம். இடவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:17-22 சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்களுடைய ஆவிக்குரிய பொருளை நாம் கொஞ்சம் சற்று விவரமாக பார்ப்போம். முதலாவதாக இடவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் எல்லாவற்றிற்கும் ஜெபம் பண்ண வேண்டும். நாம் எல்லாவற்றிற்கும் ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ ஒன்றுக்கு ஜெபம் பண்ணலாம், இன்னொன்றுக்கு ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. அது அற்ப விஷயமாக இருக்கிறபடியால் அதற்கும் நான் ஜெபம் பண்ணுகிறதோ என்ற சிந்தனை நமக்கு இருக்கக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடியினால பரமபிதாவினிடத்தில் எல்லாவற்றிற்கும் நாம் ஜெபம் பண்ண வேணும். இயேசு கிறிஸ்தவனுடைய நாமத்தினால பரமபிதாவினிடத்தில் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், நன்றி செலுத்துங்கள். அப்போ நீங்கள் பெற்றுக்கொண்ட உடனே, அதாவது ஜெபம் பண்ணின உடனே நன்றி செலுத்துகிறீர்கள். ஜெபத்துக்கு பதில் கிடைத்த உடனே நன்றி செலுத்த வேணும். அப்போ ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்போ தேவனுடைய எனக்கு தேவனுடைய சித்தம் வேணும், எனக்கு தேவனுடைய சித்தம் வேணும், தேவனுடைய சித்தத்தின்படி தான் நான் ஜெபம் பண்ண வேணும் என்று அநேகமான கிறிஸ்தவர்கள் சொல்கிறதுண்டு. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய சித்தத்தை பெறுகிறதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறத நாங்கள் அநேகம் தரம் தவறவிட்டு விடுகிறது. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. என்ன நடந்தாலும், எவ்வளவு பாதகமாக விஷயங்கள் தோன்றினாலும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதை நிறுத்தக்கூடாது. அதுவே அவருடைய சித்தம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு, ஆவியை அவித்து போடாதீர்கள். அப்போ இந்த மாதிரியான புத்திமதியை, அதாவது 1 தெசலோனிக்கேயர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிற புத்திமதிகளுக்கு கீழ்ப்படியாதிருப்போமாயிருந்தால் நாம் ஆவியை அவித்து போடுகிறோம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும்.
தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். வேறு எந்த வரங்களையும் விட இந்த வரமே அதிகமாக துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது. அப்படி இருந்தும் இந்த வரத்தின் உண்மையான செயற்பாடுகளின் பொறுமதியை எக்காலமும் நாம் அடையாளம் காண வேண்டும். 1 கொரிந்தியர் 14:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து தீர்க்க தரிசனங்கள் கொடுபடும் பொழுது அல்லது ஆண்டவருடையது என உரிமை கோருகிற எதுவும் சோதனைக்கு விடப்பட வேண்டும். அதை சோதித்து பார்த்து இது கர்த்தருடையது தான் என்றதை உறுதிப்படுத்தின பின்புதான் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனுஷன் சொல்லுகிறான், ஒரு நல்ல கிறிஸ்தவன் சொல்லுகிறான் என்று சொல்லி போட்டு அதுகள் எல்லாம் தேவனுடைய சித்தம் என்று சொல்லி எடுக்கக்கூடாது. அது சோதனைக்கு தேவனுடையதென்று உரிமை கோருவார்களாயிருந்தால் அது நிச்சயமாக சோதனைக்கு விடப்பட வேண்டும் என்று சொல்லி 1 யோவான் 4:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சோதனை என்ன என்று சொன்னால், சொல்லப்பட்ட விஷயம் வேத வசனத்துக்கு இசைவாக இருக்கிறதா? இதுதான் சோதனையாக இருக்க வேண்டும். அப்படி சோதித்து அறிந்த பின்பு நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். அலசி பார்த்து நிச்சயமாக ஆண்டவருடையதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அல்லாதது உடனடியாக நிராகரிக்கப்பட வேண்டும். மனுஷருடைய முகத்தை பார்த்து அதை நிராகரிக்காமல் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது தேவ சித்தம் இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு இசைவில்லாமல் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து போகவில்லையாயிருந்தால் உடனடியாக அது நிராகரிக்கப்பட வேண்டும். அடுத்ததாக என்ன சொல்லப்பட்டிருக்கு? 22ஆம் வசனத்தில் 1 தெசலோனிக்கேயர் 5:22 பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். கேட்க வேண்டிய கேள்வி என்னவெனில், இது தேவனை சந்தோஷப்படுத்துமா? இது தேவனை பிரியப்படுத்துமா? அப்படி இல்லாவிட்டால் உடனடியாக அதை விட்டு நீங்கள் விலகுங்கள். அந்த இடத்தை விட்டு நீங்கள் விலகுங்கள். அதனைத்தான் புல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். மனுஷனுக்காக மனுஷனை பார்த்து விலகிறதல்ல, மனுஷன் என்ன சொல்லுவான் என்று சொல்லி விலகிறதல்ல. உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு இசைவாக இல்லையா இருந்தால் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த இடத்தை விட்டு விலக வேணும். அது சேர்ச்சாக இருந்தாலும், நாங்கள் வளமையாக போகிற சேர்ச்சாக இருந்தாலும், போதகருடைய பிரசங்கம் வேத வார்த்தைக்கு இசைவாக இல்லையா இருந்தால் அந்த இடத்திலே நாம் தொடர்ந்து நீடிக்கக்கூடாது. ஏன் தொடர்ந்து நீடிக்கக்கூடாது? அப்போ வேத வசனத்தோட தொடர்பு இல்லாத வார்த்தைகள் போதகரால் போதிக்கப்படுகிறதா இருந்தால், அந்த போதகத்தை ஏற்றுக்கொள்வீர்களா இருந்தால் அந்த வார்த்தைக்கு பின்னாலே அசுத்தாவி வருகிறது என்பதை நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆனபடியால் அந்த இடத்தை விட்டு விலகிறது நல்லது. இதனைத்தான் பொல்லாங்கானவைகள் எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று சொல்லப்பட்டு கிடக்க. பரிசுத்த ஆவி இல்லாமல் ஜெபம் பண்ணுவது, கவனமாக பாருங்கள். பரிசுத்த ஆவி இல்லாமல் ஜெபம் பண்ணுவது ஒரு பொழுதும் சாத்தியப்படாது என்பதனை சமாரிய பெண்ணுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 4:23-24 தெளிவாக கூறியிருக்கிறார். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும்
தொழுது கொள்ளும் காலம் வரும். அப்போ என்ன சொல்லப்பட்டு கிடக்கு? நீங்கள் ஜெபம் பண்ணுவதாயிருந்தால் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அப்போ பிதா என்னத்தை விரும்புகிறார்? உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும், ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்று சொன்னால் தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருக்கும் பொழுது தெளிவாக சொல்லியிருந்தார். அப்போ ஆவியில் ஜெபம் பண்ணுவதற்கு தேவையானது என்ன? நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். அவருக்குள் இருக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவி வல்லமையாக நம்மில் செயல்படும். அப்பொழுதுதான் நாம் ஆவியில் ஜெபம் பண்ண முடியும். கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோமோ இல்லையோ என்பதனை அறிந்து கொள்வதற்கு அந்நாளின் அனுபவம், யோவான் 14:20 சொல்லப்பட்ட பெந்திக்கோஸ்து அனுபவம், அந்த பெந்திக்கோஸ்து அனுபவத்தில் அந்நாளின் அனுபவம் இருந்தால் மட்டுமே தெரியும். அப்போ கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி நான் எப்படி அறிவேன்? அந்நாளின் அனுபவம் உங்களுக்கு இருக்கோ? யோவான் 14:20 சொல்லப்பட்ட அந்நாளின் அனுபவம் உங்களுக்குள்ளே இருக்கோ? அந்த அனுபவம் இருந்தால் மட்டுமே தெரியும். என்ன தெரியும்? கிறிஸ்து நமக்குள் இருக்கிறாரோ இல்லையோ என்பது தெரியும். அப்போ பெந்தகோஸ்தே அனுபவம் கிடைத்த பின்பும் கவனமாக கிறிஸ்தவர்கள் அறிய வேண்டிய ஒரு விஷயம், அந்நாளின் அனுபவம், பெந்தகோஸ்தே அனுபவம் கிடைத்த பின்பும் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை கெட்டியாக கடைப்பிடிக்கும் பொழுதே கிறிஸ்துவுக்குள் இருப்பது உணரப்படும். கிறிஸ்துவுக்குள் இருப்பது உணரப்படும். கிறிஸ்துவுக்குள் இருப்பதற்கு கிறிஸ்துவின் சிலுவையை விசுவாசிக்க வேண்டுமென்றும், கிறிஸ்துவின் சிலுவையை முற்று முழுதுமாக விசுவாசிக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக செயற்படுவார் என கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் உறுதிப்படுத்துகிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், அப்போ அந்நாளின் அனுபவம், பெந்தகோஸ்தே அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். பெந்தகோஸ்தே அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டாலும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக செயற்பட வேணுமாய் இருந்தால் நாம் இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் தொடர்ந்து விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக செயற்படுகிறார். இதனைத்தான் ரோமர் 8:2 உறுதிப்படுத்துகிறது. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பாவம் மரணம் என்னும் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிட்டே என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை கடைப்பிடிக்க வேணுமா இருந்தால் கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் தொடர்ந்து விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுதே நாம் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறோம். அதை கடைப்பிடிக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே அசைவாடுகிறார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் என்னில் செயற்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய அறிவு ஒருவனுடைய பரிதாபகரமான நிலைமையை அவனுக்கு தெளிவுபடுத்துகிறது.
அவனது இயலாமையை அவனுக்கு வெளிப்படுத்துகிறது. அவனுடைய சுயபலத்திலே ஒரு பிரயோசனமும் இல்லை என்பதை அவனுக்கு வெளிப்படுத்துகிறது. அவனுடைய சுயபலத்தினாலும் மாம்ச பலத்தினாலும் தேவனுக்கு ஏற்ற முறையில் ஒரு பொழுதும் வாழ முடியாது என்பது அறிவுறுத்தப்படுகிறது. அப்போ கிறிஸ்துவின் சிலுவை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாவிட்டால் ரோமர் 6:3-5 அஸ்திவாரம் கண்மலையில் இல்லை. அப்போ எங்கே அஸ்திவாரம் இருக்கு? மணலின் மேலே தான் அஸ்திவாரம் இருக்கின்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போட வேண்டுமா இருந்தால் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை நாம் உறுதியாக கடைப்பிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு என்ன நடைபெறும் என்று சொன்னால் அந்த சிலுவையை பற்றிய அறிவு நம்முடைய பரிதாபகரமான நிலைமையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. நம்முடைய இயலாமையை வெளிப்படுத்துகிறது. சுயபலத்தினால் ஒரு பிரயோசனம் இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறது. சுயபலத்தினாலும் மாம்ச பலத்தினாலும் ஒரு தேவனுக்கேற்ற முறையில் வாழ முடியாது என்பதை உறுதிப்படுத்துகிறது. அப்போ கிறிஸ்துவின் சிலுவை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாவிட்டால் நம்முடைய அஸ்திபாரம் கண்மலையில் இல்லை. ஆழமான ஜெபம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பதனால் மட்டுமல்ல, அவன் மாம்சத்தில் நடவாமல் ஆவியின்படி நடக்கும் பொழுதே சாத்தியமாகும். ஆழமான ஜெபத்துக்கு தேவன் பதில் அளிப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆழமான ஜெபத்தை ஒருவன் ஏறெடுக்க வேணுமா இருந்தால் அவன் மாம்சத்தில் நடவாமல் ஆவியின்படி நடக்கும் பொழுதே அது சாத்தியமாகும். அவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பதனால் மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதனாலே ஆழமான ஜெபத்தை அவன் மேற்கொள்ள முடியும் என்று சொல்ல முடியாது. அதே நேரம் அவன் மாம்சத்தில் நடக்காமல் ஆவியின்படி நடக்கும் பொழுதே ஆழமான ஜெபம் சாத்தியமாகும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதனை எப்படி நடைமுறைப்படுத்துகிறது என்பதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 9:23 தெளிவாக சொல்லியிருக்கிறார். லூக்கா 9:23 ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்ற சுருக்கமாக அவர் சொல்லியிருக்கிறார். இதனை செய்யாவிட்டால் நீங்கள் என்னுடைய சிஷ்யர்களாக இருக்க முடியாது என்பதை லூக்கா 14:27 தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சிஷ்யனாக இருக்க மாட்டான் என வலியுறுத்தி இருக்கிறார். அப்போ மாம்சத்தில் நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறதா இருந்தால் லூக்கா 9:23 சொல்லப்பட்டதை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ அதுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இன்னும் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் தாராளமாக உங்களுக்கு கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.